எல்லோருக்கும் காலை வணக்கம். காலையில எந்திரிச்சு பார்த்தீங்க, ஒரு கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிம்பிளான முட்டை குழம்பு ரெசிபி பண்ணலான்னு நெனச்சேங்க. புளிய ஒரு சைடு ஊற வச்சுட்டு, பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ சட்டிய அடுப்புல வச்சுட்டு, எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு இருந்துச்சு. ஒரு சைடு வந்து சாதமும் கொதிச்சிட்டு இருந்துச்சுங்க. அப்படியே வந்து சுண்ட வத்தல் எடுத்து நல்லா பொரிய விட்டு, அது ஒரு சைடு ஓரத்தில எடுத்து வச்சுட்டேங்க. புளிய கரைச்சு ஒரு சைடு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக வெந்தயம், கடுகு, உளுந்தம் பருப்பு, வெட்டி வச்ச பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டு, வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூளும், தனி மிளகாய்த்தூளும் போட்டு, கரைச்சி வச்ச புளிய நல்லா ஊத்தி, நல்லா கொதிக்க விட்டேங்க. 4 முட்டை எடுத்திருந்தேன்னா, அத எடுத்து நல்லா உடைச்சு ஊத்தி, சிம்பிளான ஒரு முட்டை குழம்பு ரெசிபி பண்ணிட்டேங்க. இப்போ சூடா சாதமும், அதோட கூட புளி சாதமும் செஞ்சுருந்தேங்க. அதையும் சேர்த்து சர்வ் பண்ணியாச்சு. முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பசுந்தயிரும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து மிளகு சேவு. இவ்வளோதாங்க காலை உணவு. உங்க வீட்ல என்னன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.